அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 3/6/2026 புதன்கிழமை, பூராடம் நட்சத்திரம். அன்றாடம் வாழ்வில் நாம் பலரை சந்திக்கின்றோம். சிலர் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்வார்கள். தாங்கள் உணர்ந்ததை அவர்கள் உணர்ந்தவாறு உரைக்கத் தெரியாது. ஒரு சிலர் இருக்கிறார்கள், உணர்ந்து கொள்வார்கள். அவர்கள் எப்படி உணர்ந்தார்களோ அப்படி உரைக்கவும் செய்வார்கள். அவர்கள் மேதைகள். இப்படிப்பட்ட மேதைகளுக்கு உண்டான இலக்கணம் என்ன? ஒரு உதாரணத்தோடு பார்ப்போம். ஒருவருக்கு மேஷம் லக்னம், சுக்கிரன் ரேவதி 4ஆம் பாதத்தில் இருக்கிறார். இப்படி ஒரு அமைப்பு இருக்கும் என்று சொன்னால் அவர் புரிந்து கொள்ளவும் செய்வார், விளக்கவும் செய்வார், மேதையாக இருப்பார். இதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். மேஷ லக்கணம், சுக்கிரன் ரேவதி 4ஆம் பாதம் ஏறி இருக்கின்றார். சுக்கிரன் யார்? மேஷ லக்கணத்திற்கு 2-7க்கு உடையவன். 2ஆம் இடம் பேச்சு, கல்வி. 7ஆம் இடம் உறவு, மனைவி, பழக்க வழக்கம், பார்ட்னர்ஸ், நண்பர்கள், இவர்களையெல்லாம் சொல்லும். பொது ஜன விஷயத்திற்கு இது வரும். ஆக பேச்சுக்கும் பொது ஜன சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கும் உறவுக்கும் உண்டான சுக்கிரன். ரேவதி 4ஆம் பாதம். ரேவதி 4 எங்கே இருக்கிறது? மீனத்தில் இருக்கிறது. அந்த இடத்தில் சுக்கிரன் இருந்தால் உச்சம், பற்றாக்குறைக்கு. ரேவதி 4ஆம் பாதம், அந்த இடம் நவாம்சத்தில் எங்கே வரும்? அதே இடத்திற்குத்தான் வரும். ஞானக்காரகன் என்று சொல்லப்பட்ட குருவின் வீட்டிற்குத்தான் வரும். வர்க்கோத்மம். இப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தால் மிக மிக அபூர்வமான அறிவு உண்டு. எதையும் கற்பிக்காமலேயே கற்றுக்கொள்ளும் ஆற்றல் இவர்களுக்கு உண்டு என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. யாரும் சொல்லித்தர வேண்டாம், யாரும் சொல்லாமலேயே கலைகளை கற்பான். ரேவதி 4இல் சுக்கிரன் இருந்தாள். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கும் என்று சொன்னால், அதாவது சுக்கிரன் வாக்குஸ்தானாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்றான். யாருடைய நட்சத்திரம்? ரேவதி 4ஆம் பாதம். ரேவதி 4ஆம் பாதம் என்று சொன்னால் நவாம்சத்தில் எங்கே இருக்கும்? மீனத்திலேயே இருக்கும். அந்த உச்ச நிலை வர்க்கோத்மமாகி இருக்கிறது. வாக்குஸ்தானாதிபதி வர்க்கோத்மமாகி உச்சம் பெற்றாள். தென்றலை போல் மனதை மயக்கும் பேச்சை பேசுவான். அவன் பேச்சை கேட்டு மற்றவர்கள் மயங்குவார்கள். அந்த அளவுக்கு பேச்சு திறன் இவர்களுக்கு உண்டு. புரிந்து கொள்ளவும் செய்வார்கள், புரிந்தது போலவே புரிந்ததை விளக்கவும் செய்வார்கள், மற்றவர்களுக்கும் புரிய வைப்பார்கள். அதுதானே முக்கியம். நாம் மட்டும் புரிந்து கொண்டால் நாம் என்ன புரிந்து கொண்டோம் என்பதை எப்படி புரிய வைப்பது? அந்த இடத்தில் தோற்றால் ஒன்றுமில்லையே. அப்படி புரிய வைக்க முடிந்தால் அவன் மேதை. இவர்கள் மேதை. இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நன்மையை செய்யும் பார்ப்போம். திருவோணம், சதயம், அஸ்வினி, கிருத்திகை, திருவாதிரை, பூசம், மகம், உத்திரம், அஸ்தம், சுவாதி, அனுஷம், மூலம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி
12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, மதிப்பு கூடும் நாள். எப்படி மதிப்பு கூடும்? ஒரு நல்ல பண்புள்ள ஒரு மனிதனை போல் இன்று உங்களது பேச்சும் செயலும் இருக்கின்றது. எனவே மதிப்பு கூடுகிறது. ரிஷபராசி அன்பர்களே, ஒரு நூதன முறையில் செயல்பட்டு வந்துவிட்ட கஷ்டத்தை நீங்கள் போக்கும் நாள். அந்த நூதன முறை என்பது முல்லை முள்ளால் எடுப்பது போல் இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு எந்த ஒரு சிறு தவறுமின்றி செயல்பட்டு நடக்க வேண்டிய ஒரு மங்கள காரியத்தை நடத்தி வைப்பீர்கள். இன்று உங்களது செயலில் யாரும் குற்றம் காண முடியாது. கடகராசி அன்பர்களே, காரிய வெற்றி உண்டு. நீங்கள் நினைத்ததை விட அதிகமான வெற்றியை பார்ப்பீர்கள். இந்த வெற்றிக்கு உங்களுக்கு உதவுகின்ற ஒரு விஷயம், ஏற்கனவே நீங்கள் பெற்ற ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தின் வாயிலாக இன்றைய தினம் உங்களது செயல், அந்த செயலில் வெற்றி. சிம்மராசி அன்பர்களே, நல்ல பெயரை எடுப்பீர்கள். நமக்கு இவர் தேவையானவர் என்று மிக மிக பெரியவர்கள் நினைக்கின்ற அளவுக்கு இன்று உங்களது செயல்கள் இருக்கும். கடும் முயற்சி உண்டு. நல்ல நாள் இந்த நாள். கன்னிராசி அன்பர்களே, செய்ய வேண்டியதை செய்து முடித்துவிட்டு அதற்கு உண்டான பெருமையை, கூலியை நீங்கள் கேட்டால் மறுக்க முடியுமா? முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி நல்லதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, சுற்றி இருப்போர் அனைவரும் ஆச்சரியப்படத்தக்க வகையில் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. எளிதில் எல்லோராலும் முடிக்க முடியாத ஒரு கஷ்டமான ஒரு காரியத்தை, செயலை இன்று நீங்கள் செய்து முடிக்கின்றீர்கள். நல்ல நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற் பாதி மதிப்பு, மரியாதை, வருமானம் அனைத்தும் உண்டு. மறுபாதி மதியத்திற்கு பிறகு தேவையற்ற அனாவசியமான விரயங்கள், செலவுகள் ஏற்படும். மதியத்திற்கு பிறகு கூடுதல் கவனம். தனுசு ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி நீங்கள் தொட்டதெல்லாம் நஷ்டம், கஷ்டம். மறுபாதி மதியத்திற்கு பிறகு நீங்கள் தொட்டதெல்லாம் லாபம். மகர ராசி அன்பர்களே, சரியான திட்டம் ஒன்று வகுத்து நாளைய தினம் நாம் மிக நன்றாக இருப்பதற்கு இவையெல்லாம் மிக மிக அத்தியாவசியம் என அறிந்து அதை கை கொண்டு செயல்புரிந்து நீங்கள் வெற்றியடையும் நாளாக காட்டுகிறது.
நாளைய தினத்தை கருத்தில் கொண்டு இன்றைய தினம் சில வெற்றிகரமான செயல்களை செய்வீர்கள். கும்பராசி அன்பர்களே, திறமை இருந்தால் ஓரளவு வெற்றி கிடைக்கும். திறமையும் நேர்மையும் இருந்தால் அசைக்க முடியாத வெற்றியை பெறலாம். இன்று நீங்கள் அசைக்க முடியாத வெற்றியை பெறுவீர்கள். மீனராசி அன்பர்களே, செயல்களில் சற்று கவனம் தேவை. நேரிடையாக ஒரு இடத்திற்கு செல்வதை விடுத்து சுற்றி கொண்டு போனால் வீண் கால தாமதம் ஏற்படுமே. அந்த கால தாமதம் இன்று உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு. எனவே கவனம். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.